வணக்கம். பிவி என்டர்டெயின்மெண்ட் அண்ட் குக்கிங். ஒளிப்படிகள் எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. தரைப்பகுதி, பூங்கா, தோட்டம் போன்றவற்றை வைக்கலாம். பசுமை நிறைந்ததாக இருக்கும். முதல் படி காய், கனி, செடி, கொடி, தானிய வகை போன்றவற்றை வைக்கலாம். இரண்டாம் படி சங்கு, நத்தை, சோழிகளாலான பொம்மைகள் வைக்கலாம். மூன்றாம் படி சிலந்தி, எறும்பு. சிலந்தி வலை கலைந்தாலும் அதை மீண்டும் முயற்சித்து கட்டும் திட மனப்பான்மை கொண்டது இதன் பொருள். நான்காம் படியில் நண்டு, வண்டு, பட்டாம்பூச்சி போன்றவற்றை இடம்பெற வேண்டும். இது ஆழமாக சிந்தித்து செயலாற்ற வேண்டும் என்பதை குறிக்கும். ஐந்தாம் படியில் மிருகங்கள், பறவைகள் இடம்பெற வேண்டும். மிருக குணத்தை விட்டு பறவைகள் போல் கூடி வாழ வேண்டும் என்பது இதன் பொருள். ஆறாம் படியில் மனித பொம்மைகள், மங்கள இசை எழுப்பும் வாத்திய கோஷ்டி பொம்மைகள் இடம்பெற வேண்டும். உத்தம புருஷர்கள் பொம்மைகள் போன்றவற்றை வைக்கலாம். நம்மால் முடிந்தவரை சமுதாயத்திற்கு நற்செயல்கள் புரிய வேண்டும் என்பது பொருள். ஏழாம் படியில் மகான்கள், முனிவர்கள் போன்றவற்றை வைக்கலாம். மனித நிலையிலிருந்து தெய்வீக நிலைக்கு உயர பக்தி அவசியம் என்பதை உணர்த்துகிறது. எட்டாம் படியில் வாழ்வில் நாம் எட்ட வேண்டிய இலக்கை எடுத்து சொல்கிற விதமாக தெய்வ அவதாரங்கள், புராண புருஷர்கள், தசாவதார பொம்மைகள், காவல் தெய்வங்களின் பொம்மைகள் இடம்பெற வேண்டும். ஒன்பதாம் படியில் பிரம்மா, விஷ்ணு, சிவன் ஆகியோர் தேவியரான லக்ஷ்மி, சரஸ்வதி, பார்வதி நடுவே ஆதி பராசக்தி சிலையை சற்று பெரியதாக வைக்க வேண்டும். இதன் உட்பொருள் என்னவென்றால், ஒரு ஆன்மா பல பிறவிகள் எடுத்து படிப்படியாக முன்னேற்றம் பெற்று அம்பிகையிடம் சென்று பூரணத்துவம் பெற்றிட வேண்டும் என்று சொல்லப்படுகிறது. இப்படியாக பொம்மைகளை ஒவ்வொரு நிலையாக வரிசைப்படுத்தி கொண்டே வைக்கலாம். மேலும் 9 நாளும் மாலை விளக்கேற்றி அம்மன் பாடல்களை பாடலாம். தினம் ஒரு இனிப்பு, சுண்டல், நெய்வேத்தியம் செய்ய வேண்டும்.